பற்பல க்ஷேத்திரங்கள், அவற்றிலே புராண ஸ்தலங்கள் என்று அழைக்கக்கூடிய திவ்யமான க்ஷேத்திரங்களிலே ஒன்று. யுகங்களுக்கெல்லாம் முன்னால் தோன்றிய பெருமையுடையது. ஸ்வயம் யக்தம் என்று க்ஷேத்திரமே தன்னால் உருவாகக்கூடியது, மூர்த்தி மட்டுமல்ல. அந்த க்ஷேத்திரத்தினுடைய மகத்துவமே அவ்வளவு ஒரு விசேஷத்துவமாக கொண்டாடப்படுகிறது. ஸ்வேத க்ஷேத்திரம், ஸ்வேத புஷ்கரணி, ஸ்வேத விமானம் என்றெல்லாம் அழைக்கக்கூடிய அற்புதமான ஒரு க்ஷேத்திரம்தான் கங்கையே. மாசி மாசத்தினுடைய துதிஜை தினத்தில் தன்னை கரைத்து கொண்டு பக்தர்களெல்லாம் செய்த பாவத்தை இங்கே கரைத்து விடுவதாக பாப விநாச தீர்த்தமாக, கூர்ம தீர்த்தமாக, கூர்ம க்ஷேத்திரமாக, கூர்ம மூர்த்தியாக அருள் பாலிக்கக்கூடிய, ஆந்திர பிரதேசத்தில் அமைந்து அருள் பாலிக்கக்கூடிய ஸ்ரீ கூர்மம் மூலஸ்தானத்தில் சுவாமி ஆமையினுடைய உரு கொண்டு அருள் புரிகின்றார். ரொம்ப அழகான ஒரு க்ஷேத்திரம். ஜன்மால ஒரு முறை தரிசிக்க வேண்டிய ஒரு க்ஷேத்திரம் அது. ஸ்வேத மகாராஜா அப்படிங்கிறவர் ஸ்வாயம்புவ மன்வந்தரத்தில் பகவானை காணணும்னு தபஸ் பண்ண க்ஷேத்திரம். ஸ்ரீஹரியை தரிசனம் பண்ணணும்னு வேண்டின க்ஷேத்திரம். ஸ்வேத மகாராஜா உட்கார்ந்து தபஸ் பண்ணுறார். அவருடைய தபசுக்காக பகவான் பிரத்யட்சமானான். ஸ்வேத மகாராஜா கண் விழித்து பார்த்தவுடனே அவருடைய கண்ணுக்கு தெரிந்தது, எதிர்த்தாற்போல் இருந்த ஆமை தெரிஞ்சுதான். பகவானே, இது என்ன இப்படி ஒரு கோலமானார்? இப்படித்தான் நான் இருந்தேன், உனக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்காக இந்த கோலத்தோடையே நான் வந்திருக்கேன் அப்படின்னாராம். ஏன் அப்படின்னு வினவரத்தை தன்னுடைய பூர்வ விருத்தாந்தங்கள் எல்லாம் அந்த தன்னுடைய வாயாலேயே பகவான் ஸ்ரீமன் நாராயணன் அழகாக அனுகிரகம் கொண்டு உரு இல்லாத ஒரு திருமேனியாக உரு கொண்டு கர்ப்ப கிரகத்தில் கூர்ம ரூபத்தில் எழுந்தருளி அருள் பாலிக்கக்கூடிய ஸ்ரீ கூர்மம் எனும் அற்புதமான ஒரு க்ஷேத்திரம். ஸ்வேத மகாராஜாவுக்கு யார் உபதேசம்னா நாரத மகரிஷி உபதேசம். நாரத மகரிஷி எங்கெல்லாம் இருக்காரோ அங்கெல்லாம் ரொம்ப வசத்தி. ஸ்காந்தத்தில் சொல்லப்பட்ட திவ்ய க்ஷேத்திரம் அது. வியாச பகவான் பூஜித்த க்ஷேத்திரம் அது. வியாச பகவானால் 2 ஸ்தம்பம், எல்லா திவ்ய க்ஷேத்திரங்கள்லேயும் ஒரு ஸ்தம்பம் இருக்கும். 2 ஸ்தம்பம் இந்த கோவிலில், ஜெயஸ்தம்பம் விஜயஸ்தம்பம்னு 2 ஸ்தம்பம். கோபால யந்திரம் பிரதிஷ்டை பண்ணப்பட்ட க்ஷேத்திரம் அது. ராமானுஜர் இங்கே இருக்கக்கூடிய மூர்த்தியை ஆராதனை பண்ணின பெருமைக்குரியது. ராமானுஜர் தங்கிய ஒரு அருளாற்ற உரியது. காரணம் என்ன அப்படின்னா, இந்த க்ஷேத்திரத்திலேருந்து கூப்பிடுற தூரத்தில் தான் சமுத்திரம் இருக்குது. இங்கே தான், இந்த க்ஷேத்திரத்துக்கு கீழே தான் தேவாலும் அசுராலும் சேர்ந்து திருப்பாறு கடலை அமிர்தமதனத்துக்காக சங்கல்பம் பண்ணிட்ட க்ஷேத்திரம் அது. அமிர்தமதனத்துக்காக ஜெயவா சங்கல்பம் பண்ணிக்கணும்னால் ஒரு சந்தர்ப்பத்தில் தூர்வாசர் கொடுத்த புஷ்பத்தை தேவேந்திரன் ஆகப்பட்டவன் அந்த கண்ணில் ஒத்திண்டு தன்னுடைய பிரசாதமாக வச்சுக்க வேண்டியதை எடுத்து யானைக்கிட்ட போட, யானையானது தன்னுடைய துதிக்கையினால் அந்த புஷ்பத்தை எடுத்து விட்டெறிஞ்சு தான் அந்த புஷ்பம் விழுந்த இடம் இந்த இடமா. அதனால் இங்கே இருக்கக்கூடிய பர்வதத்துக்கே ஸ்வேத பர்வதம்னு பேர். ஒரு பெரிய மலையாம். அந்த ஸ்வேத பர்வதத்தில் தான் ஸ்வேத மகாராஜா தபஸ் பண்ண இடமாம். இந்த புஷ்பம் ஸ்வேத புஷ்பமாம் இங்கே விழுந்தது. அந்த புஷ்பம் தான் மலையாச்சாம். இந்த இடத்துல தான் மந்திரகிரிஜான மகா பர்வதத்தை கொண்டு போட்டு வாசுகியை ஒரு பக்கத்தில் கயராக வைத்து கொண்டு தேவாலும் அசுராலும் கடைய அதிலேருந்து வந்தது தான் அமிர்தமாம். அந்த அமிர்தத்திலேருந்து எடுத்த மூர்த்தி தான் கர்ப்பகிரகத்தில் இருக்காராம். ஸ்ரீ கூர்மமாக எழுந்தருளி உள்ள மூர்த்தியாம். அப்பேற்பட்ட அமிர்தத்துக்கு காரணமான திவ்ய க்ஷேத்திரத்தில் தான் நம்மளுடைய தரிசனம் நமக்கு அனுகிரகம் பண்ணி தரப்படுறது. இந்த க்ஷேத்திரத்தில் பெரிய விசேஷம் என்ன அப்படின்னால், ஒரு முறை பகவானுடைய நாமாவை சொன்னால் பற்பல முறை சொன்னதற்கு சமானமாக என்னென்னா, ஹரிங்கிற மகாமந்திரத்தை ஸ்வேத மகாராஜாவுக்கு உபதேசிக்கிறார். நாரதர்கிட்ட கேட்குறாராம், இந்த மந்திரத்துக்கு என்ன பெருமை? சிரிச்சுட்டே சொன்னாராம், இந்த மந்திரம் எதெல்லாம் கிடைக்காதுன்னு நினைக்கிறதோ அதெல்லாம் கிடைக்கும். நானே ஒரு சந்தர்ப்பத்தில் பகவான்கிட்ட கேட்டேன், இந்த ஹரிங்கிறதுக்கு என்ன பெருமைன்னு. எப்போ பார்த்தாலும் நாராயணான்னு நம்ம சொல்லினே இருக்கமே, அதற்கு உண்டான உள்ளீடான தேவதைதானது தானே ஹரி.
இதற்கு என்ன பெருமைன்னு கேட்டேன். அவர் உடனே சொன்னார், கோபால் அங்கே ஒரு ஒரு மரத்தில் ஒரு 2 பட்சிகள் இருக்குல்ல, அந்த 2 பட்சியில் ஒரு பட்சிக்கிட்ட போய் சொல்லு. நான் போனேன், அந்த பறவையினுடைய காதில் சொன்னேன், அது மறித்து போய் கீழே விழுந்துடுது. வேகமாக கிளம்பி போய் நேராக பெருமாளே, நான் அதனுடைய காதில் மந்திரத்தை சொன்னோடனே கீழே விழுந்துடுத்தேன். கவலைப்படாது கோபால், காட்டில் இப்போ தான் குட்டி போட்டிருக்கேன், அந்த குட்டிக்கிட்ட போய் சொல்லு. காட்டுக்கட்டில் சின்னதான ஒரு மான் ஒரு குட்டியை ஈண்டுட்டு அந்த குட்டியினுடைய காதில் போய் சொன்னேன், அதுவும் மறிச்சு போயிடுது. பகவானே, ஏன் இப்படி என்னை சோதிக்கிற? 2வது முறையும் இந்த நீ சொன்னதை நான் சொன்னேனே, இப்படி ஆகிடுத்தே, எனக்கு ஒன்றும் புரியலையே. கவலைப்படாத, இந்த ஊர் க்ஷேத்திரத்தினுடைய ராஜாவுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு, அந்த குழந்தையினுடைய காதலுக்கு சொல்லு. நாரத பகவானாகிய நானாகிய என்ன பண்ணினேன், பயந்தேன். இதெல்லாம் மறிச்சது பிரச்சனை இல்லை, ராஜாவனுடைய பிள்ளையினுடைய காதில் போய் சொல்கிறேன். நான் என்ன பண்ணுறது? பரவாயில்ல, பகவானே சொல்கிறாரேன்னு நேர போனேன். ராஜாவனுடைய குழந்தையினுடைய காதில் ஹரின்னேன். நாரத பகவானேன்னு சொல்லி நமஸ்காரம் பண்ணி தான் அந்த குழந்தை, நீங்கள் தான் முதல்ல என்னுடைய அந்த கர்மாவிலேருந்து விடுவித்த பறவை, என்னை கர்மாவிலேருந்து விடுவித்த மானுனுடைய வயிற்றில் பிறந்த நான், இப்பொழுது உங்களுடைய ஸ்நேகத்தினால பகவானுடைய நாமாவை என்னுடைய காதலை கேட்டு நான் சொன்ன காரணத்தினால ராஜாவாத்தில் குழந்தையாக பிறந்திருக்கேன்னா. ஆக ஒரு நாமத்தை இருமுறை சொல்லும்போதே பிறவியினுடைய பெரும் கடலை நீந்தி எதை அடைய முடியுமோ அவற்றை அடைய முடிகிறது, எவற்றை நோக்கி பயணப்பட முடியுமோ அவற்றை பயணப்பட முடிகிறது. அப்பேற்பட்ட மனப்பக்குவத்தை உரித்தாக்கி தருவதற்குரிய உன்னதமான ஒரு க்ஷேத்திரம்தான் அமிர்த க்ஷேத்திரமாக இருக்கக்கூடிய ஸ்ரீகூர்மம். இந்த க்ஷேத்திரத்தில் உள்ள ராஜாவுக்குத்தான் அனுகிரகம் ஆச்சு. இந்த க்ஷேத்திரத்தினுடைய ராஜா தான் இது எல்லாத்தையும் பண்ணியிருக்கார். அவருக்குத்தான் பிரத்யக்ஷம், அது வேறு யாரும் அல்லப்பா, உனக்குத்தான் அனுகிரகமாக்கி தரப்படுறதுன்னு நாரதர் சொல்ல சந்தோஷப்பட தன்னுடைய கரத்தாலேயே பகவானை பூஜை பண்ண இன்னி வரைக்கும் அனுகிரகம் பண்ணக்கூடிய மூர்த்தியாக ஸ்ரீகூர்மத்திலே எழுந்தருளி கூர்மநாதராக கூர்மபுரியாக எழுந்தருளக்கூடிய திவ்யமான க்ஷேத்திரம், கூர்ம நாயகியாக தாயார் தனிக்கோவில்ல எழுந்தருளி அருள் பாலிக்கக்கூடிய அற்புதமான ஒரு திவ்ய க்ஷேத்திரமாக நமக்கு அனுகிரகம் பண்ணி தரப்படுறது. திவ்யமான க்ஷேத்திரத்தில் மானசீகமாக பெருமாளை நாம் எல்லாரும் நினைக்கிறோம். பெருமாளுடைய அவதாரங்களில் மத்சாவதாரம் கூர்மாவதாரங்கிறது 2வது அவதாரத்திற்கு உரித்தான ஒரு க்ஷேத்திரம். தசாவதார க்ஷேத்திரங்களில் புராணோக்த க்ஷேத்திரங்களில் ஸ்வயம் யக்த க்ஷேத்திரமாக அமர்ந்து அருள் பாலிக்கக்கூடிய ஸ்ரீகூர்மம் பெருமாளை நாமெல்லாம் நினைக்கக்கூடிய பாக்கியம் உண்டாகிறது. பெருமாளை பூஜிப்போம், நமஸ்கரிப்போம். அனுகிரகம் அத்தனை பேருக்கும். ஓம் நமோ நாராயணாயா, ஓம் நமோ நாராயணாயா, ஓம் நமோ நாராயணாயா.